Hi students, welcome to my YouTube channel Prabhas Max. In this video, we'll see chapter 6 one-day revisions. Okay, main concepts and important sums. Okay, first one, chapter 6, 6.2. 6.2 means a given f of x where it is increasing and decreasing in a given interval. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கேட்பாங்க. சரிங்களா, அதான் மெயின் கான்செப்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எஃப்எஃப்எக்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்க எஃப்எஃப்எக்ஸ் எடுத்துக்கங்க. f dash of x அப்படிங்க. f dash of x வந்து நீங்கள் ஆல்வேஸ் கீப் as linear factors. Linear factor means x minus a, x minus a, x minus b or x plus a. They are called linear factors, right? So keep linear factors. Then take f dash of x equals 0, okay, which gives critical point. If I take this thing x minus a equals 0, x minus b equals 0, which gives x equal to a, b, two critical points or one critical points, okay, based on if given f of x is cubic polynomial, then we get two linear factors, okay. Given one is quadratic, then we'll get one linear factors. I mean, so ஒரு critical points வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு critical point உங்களுக்கு ரெண்டு இன்டர்வல்ஸ், ரெண்டு critical point உங்களுக்கு 2-3 இன்டர்வல்ஸ். ஸோ இன்டர்வல்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங், ஓகேங்களா. ஸோ என்ன critical points மோஸ்ட்லி ரெண்டு தான் கிடைக்கும், நாட் மோர் தென் 3. ஸோ உங்களுக்கு வந்து எதர் quadratic equations இல்லை cubic equations இல்லை linear equations தான் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ linear equations நீங்கள் ஃபஸ்ட் டேட் யூஸ் பண்ணி டேட்டாவே நீங்கள் சொல்லலாம். சம்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 7x - 2 அந்த மாதிரி கொஷின்ஸ், சரிங்களா. அதை பார்த்துக்கங்க, எம்சிக்யூவில் கேட்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, டேக் f dash of x அண்ட் கீப் லீனியர் ஃபேக்டர், ஓகேங்களா. f dash of x எப்பயுமே லீனியர் ஃபேக்டரை வச்சுக்கங்க. டேக் f dash of x equals 0, which gives critical point. இப்போ critical point ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயின் கான்செப்ட்ஸ், இதுதான் மெயின் கான்செப்ட்ஸ். இன்டர்வல் எடுத்துக்கங்க, critical பாயிண்ட்டை இன்டர்வலில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இன்டர்வல்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுங்க ஏன்னு, சரிங்களா. அந்த பாயிண்ட்டை f dash of xல ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் மோர் தென் 0 வருதுன்னா f is increasing or strictly increasing. f is increasing or strictly increasing, ஓகேங்களா. Similarly, if I replace from this interval, take one value that is x equal to b. Here x equal to a, here x equal to b, okay, and replace in f dash of x, which gives negative, which means less than 0. Less than 0 na f is decreasing or strictly decreasing. Question என்ன கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீசிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. புரிஞ்சுதா, ஓகேவா. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் சம்ஸில் இதெல்லாம் இருக்குது, சரிங்களா. டெக்ஸ்ட் புக்கில் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் எல்லாமே பண்ணிவிடுங்க, சரி. தென் 6.2க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அகெயின் ப்ரீவியஸ் இயர் போர்ட் கொஷின்ஸ் எல்லாமே லிங்க்கில் தரேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் சம்ஸ், ஓகேவா. தென் டைப் 2 திங்ஸ், ஃபைண்டிங் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா வென் எஃப்எஃப்எக்ஸ் கிவன். இதில் வெறும் எஃப்எஃப்எக்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க அண்ட் ஃபைண்ட் த மேக்ஸிமம் மினிமம் ஆர் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் மென்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னாவே நம்ம ஆல்ரெடி டைப் 1ல் பண்ணியிருக்கோம் இன்டர்வல்ஸ், ஓகேங்களா. இன்டர்வல்ஸில் எஃப்எக்ஸ் எப்படி இன்க்ரீசிங் டிக்ரீசிங். ஸோ என்ன பண்ணணும் ஜென்ரலாக கிரிட்டிக்கல் பாயிண்ட்னாவே f dash of x equals 0 எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் f dash of x அது ஈக்குவல் 0 எடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் 0 எடுக்கணும், சரிங்களா. after finding critical points, இந்த லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் நான் டைப் 1 டைப் 2 ஃபார்மேட்டில் பண்ணலாம், சரிங்களா. டைப் 1 ஃபார்மேட்னா ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன்டர்வல்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், சரிங்களா. இப்போ இதுலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து f dash of xல ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்கும், இங்கே நெகட்டிவ் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ f dash of x சைன் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா லோக்கல் மேக்ஸிமா. fs லோக்கல் மேக்ஸிமா when f dash of x சைன் சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், சரிங்களா. ஸோ இது மாதிரி சேஞ்ச் ஆனால் அது வந்து லோக்கல் மேக்ஸிமா. மோஸ்ட்லி திஸ் LHS part gives the answer, that is பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா தென் f of x has லோக்கல் மேக்ஸிமா. பாசிட்டிவ்ன்றதுல மேக்ஸிமம் சொல்லலாம், மேக்ஸிமம் ஆர் லோக்கல் மேக்ஸிமா எல்லாம் ஒன்று தான். சிமிலர்லி if f dash of x sign changes from negative to positive, then it is local minimum, சரிங்களா. தேர்ட் கேஸ், சைன் சேஞ்ச் ஆகலை, f dash of x சைன் சேஞ்ச் ஆகலை, ரெண்டுமே மோர் தென் 0 இல்லை ரெண்டுமே லெஸ் தென் 0 வந்ததுன்னா இட் இஸ் இங்கே வந்து நெய்தர் லோக்கல் மேக்ஸிமம் நார் லோக்கல் மினிமம். மேக்ஸிமம் இல்லை மினிமம் இல்லை, சரிங்களா. அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் கால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். So f of x has point of inflection when f dash of x does not change the sign. ரெண்டுமே பாசிட்டிவ் வரும் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ போத் இன்டர்வல் gives பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், தென் இட் ஹாஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் மினிமம் லோக்கல் கிடையாது, சரிங்களா. லோக்கல் வேல்யூஸ் கிடைக்காது, லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் கிடைக்காது. இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட்ஸ்.
Similarly, second derivative concepts நம்ம local minimum maximum second derivative concepts பண்ணலாம். ஸோ ஜெனரலாக f double dash of critical points gives பாசிட்டிவ்னா more than 0, more than 0னா லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ். ஜெனரலாக செகண்ட் டெரிவேட்டிவ்ல more than 0னா ஆப்போசிட் எடுத்துக்கணும். சரிங்களா, லோக்கல் மினிமம். செகண்ட் டெரிவேட்டிவ்ல பாசிட்டிவ்னா more than 0னா நம்ம என்ன பண்ணணும், மினிமம் ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ மேபி நீங்கள் அந்த மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் 6.5 செக்ஷனில் மேக்ஸிமம் மினிமம் எக்ஸைஸ் 6.5 சரிங்களா தர பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஐ கேவ் அஸ் டெஸ்ட் டைப் 4 கொடுத்துருக்கேன், அப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும். ஸோ f(x) is local minimum at x equal to critical point because critical point gives positive for second derivative. Critical point gives negative means less than 0. Less than 0, it is local maximum at x equal to critical point. Okay, at x equal to critical point. புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணும்போது more than 0 வந்தால் fs லோக்கல் மினிமம். ஓகே, அதுவே நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணும்போது நெகட்டிவ்னு கிடைச்சதுன்னா less than 0, that is fs லோக்கல் மேக்ஸிமம். ஓகேங்களா, இந்த சேம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம fx-ல ரிப்ளேஸ் பண்ணும்போது இட் இஸ் இது வந்து நமக்கு மினிமம்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் ரிப்ளேஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணால் அது எந்த பாயிண்ட்டில் அது மேக்ஸிமமாக இருக்கா இல்லை மினிமமாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். டு ஃபைண்ட் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ரீப்ளேஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன் f(x). சரிங்களா, அதுவே f double dash of critical point gives 0னா ஸோ என்ன அர்த்தம், f is a point of inflection. சரிங்களா, ஸோ அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபெயில், நீங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இந்த மாடல் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, f double dash of critical point gives 0, then apply type 1. okay, because second derivative test fails. second derivative test fail ஆனால் நம்ம first derivative test தான் யூஸ் பண்ணணும், like this, that is 6.2. understood? இது type 2, finding maxima minima when f(x) given, local maximum minima when f(x) given. type 3 in 6.5, finding absolute maximum minima. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதில் என்னென்னா ஒரு f(x)ம் ஒரு க்ளோஸ் இன்டர்வல் கொடுப்பாங்க. கொஷின் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இது அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூன்னு கேட்பாங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் f(x) அண்ட் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஸோ லீஸ்ட் வேல்யூ வந்து ஆஸ்கிங் மினிமம். ஓகே, ஆனால் f(x) க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கிறதால இது அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ லீஸ்ட்னா அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கொஷின் எப்படி கொடுப்பாங்க, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் f(x) வித் க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்சல்யூட் மினிமம், பிகாஸ் f(x) க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம். சரிங்களா, டைப் 3. ஸோ ஃபஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பிலாங்ஸ் டு தி இன்டர்வலா, கிவன் இன்டர்வலான்னு செக் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ கிவன் இன்டர்வல் இருக்குன்னா ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்புறம் கொடுத்துருக்க அந்த A and B க்ளோஸ் இன்டர்வல் இருக்க 2 பாயிண்ட்ஸ், டோட்டலாக இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் f(x)ல ரிப்ளேஸ் பண்ணுங்கள். அதில் எது மேக்ஸிமமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமம் வேல்யூ அது அப்சல்யூட் மினிமம். சரிங்களா, திஸ் இஸ் டைப் 3. டைப் 4, ஃபைண்டிங் மேக்ஸிமம் மினிமம் பை செகண்டரி டெஸ்ட். சரிங்களா, ஒரு f(x) மட்டும் கொடுத்துருவாங்க, செகண்டரி டெஸ்ட் மூலமா நம்ம எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். சரிங்களா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னால் என்ன பண்ணணும், f dash of x equals 0 எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரீப்ளேஸ் திஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன் செகண்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல்ஸ் எடுத்தால் கிரிட்டிக்கல் பாயிண்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருங்க. அதில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வந்ததுன்னா more than 0 வந்து f(x) as minimum at this critical point. Negative means f(x) maximum at this critical point. To find maximum minimum value, replace critical point in f(x). சரிங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் மெயின் கான்செப்ட். ஸோ இந்த 4 டைப்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் 6.5 சாப்டர் 6 த்ரோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ பேஸ்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க்கில் கீழே கொடுக்குறேன், ஸோ படிச்சிடுங்க. ஸோ தட்ஸ் இட், சாப்டர் 6 ஓவர். ஒன் மோர் டாபிக், 6.3. we have 6.3, important, tangents normal. Type number 5. okay, type number 5 we'll see 6.3 separately, question wise, okay, topic wise, type wise. So 6.3 type 1, because 6.2 6.5 combined we have 4 types. ஓகேங்களா, which is given before, நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ 6.3ல என்ன மாதிரி சம்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைப் 1, find the slope of a tangent or normal for the given curve at the point. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு MCQவில் கேட்கலாம், ஏன்னா ஈஸி கொஷின்ஸ். டேக் கிவன் f(x) அண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், dx கிடைக்கும். அந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணுங்கள், அதுதான் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்னா நமக்கு என்னது, dx
அதில் ஒரு பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணால் அதான் நமக்கு ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ df/dxனா ஜெனரலாக ஸ்லோப் ஆஃப் கிவன் கர்வ். df/dx ஸ்லோப் ஆஃப் கிவன் கர்வ், அதில் ஒரு பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணால் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் நார்மல்னா -1 ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட், தென் ஜெனரலி -dx/dy. அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு இருக்கிற சம்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 14 தெரிஞ்சால் டெக்ஸ்ட் புக் சம்ஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். அண்ட் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் ஆல்சோ வி ஹேவ் சம் கொஷின்ஸ். மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் கூட ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா? இந்த மாடல். ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு ஜெனரல் ஃபார்முலாஸ், என்னென்ன ஃபார்முலாஸ், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷனுடைய ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட், சாப்டர் 5 ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். நான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் கொடுத்துருக்கேன் எல்லாமே. அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது நெக்ஸ்ட் வந்தால் எனிதிங் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin x cos x தெரியும். பட் இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin ஆஃப் x ஸ்கொயர் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? cos ஆஃப் x ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x ஸ்கொயர். x ஸ்கொயர் இஸ் 2x. ஸோ அதுதான் எக்ஸ் எல்லாமே நம்ம எனிதிங். ஸோ அந்த 6 ஃபார்முலாஸ் என்ன வரும்னு எழுதிக்கேன். பட் இதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் டு ஃபைண்ட் ஸ்லோப், ஃபார்முலாஸ் ரிலேட்டிவ் ஸ்லோப்ஸ். ஸோ ஆங்கிள் வென் ஸ்லோப், ஃபைண்ட் ஸ்லோப் வென் ஆங்கிள் கிவன், slope, find slope when 2 points given, find slope when ax plus by plus c equals 0 form given, find slope when tangents are parallel to x-axis, when tangent parallel to y-axis, slopes are equal when two tangent lines are parallel, and slopes are perpendicular when curve cut at right angles. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்லோப்ஸ் ரிலேட்டட் ஃபார்முலாஸ் இதுவும் தூரம் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கில் தரேன். ஸோ ரீட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். 6.3 type 2, find the equation tangent or normal when curve and points given. ஓகே, பாயிண்ட் கொடுப்பாங்க, ஒரு பாயிண்ட் கான்செப்ட், பாயிண்ட் கண்டுபிடிக்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு df/dx ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஃபார்முலா ஃபார் ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. we need one m value, one point. ஓகேங்களா? mன்றது டேரெக்டாக கொடுக்கலாம், இல்லை ஸ்லோப் கான்செப்ட்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஸ்லோப் கான்செப்ட்ஸ் டைப் 1 டவுனில் கொடுத்துருக்கேன் ஃபார்முலாஸ். ஸோ அது ரிலேட்டட் ஏதாவது ஸ்லோப்ஸ் கொடுக்கலாம், பாயிண்ட்ஸ் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லை பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்? ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் வேணும். ஸோ ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா ஃபார் ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் y minus y1 equal to m into x minus x1. Slope equation of normalனா y minus y1 equal to minus 1 by m into x minus x1. சரிங்களா? ஸோ இதில் ரெக்யர்மெண்ட் வந்து 2 திங்க், ஒன் இஸ் m and 1 பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து ax plus by plus c equal 0 ஃபார்ம் கொண்டு வாங்க. சரிங்களா? இந்த மாடலில் உங்களுக்கு இருக்கிற சம்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு ஃபார் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து m வேல்யூன்னு ஆல்ரெடி m எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார்முலாஸ் concepts for point. If a curve at the point where it cut the x-axis na y value 0 எடுத்துக்கணும். replace this y value 0 in given f of x. சரிங்களா? given f of x, so we get x values into the a, 0 பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி if x f of x y parametric ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, வேர் t equal to pi by 2னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த t equal to pi by 2 x and y ரிப்ளேஸ் பண்ணால் x and y வேல்யூ கிடைக்கும். அதை பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரு மிஸ்லேனியஸ் கொஷின். x equal to f of t, y equal to f of t. x கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் x y நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? x1 y1 எடுத்துக்கலாம், பாயிண்ட்டாகவே எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க x and y நீங்கள் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து மிஸ்லேனியஸில் வர கொஷின் இது. அடுத்தது sin x equal to sin y, sin x equal to sin 1 x equal to n pi plus minus 1 power n. இது மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின். அடுத்தது perpendicular distance of a normal ax plus by plus equal 0. இது ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இல்லை ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இந்த ஃபார்முலா வரும். சரிங்களா? ஆஃப்டர் ஃபைண்டிங் ax plus by plus c, இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஆர் நார்மல். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க? ஆஃப்டர் ஃபைண்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் perpendicular distance of a normal கேட்பாங்க. சரிங்களா? perpendicular distance of a normalனா என்ன பண்ணும்? ஃப்ரம் மார்ஜினை இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ax1 plus by1 plus c root of a square plus b square. இது வந்து உங்களுக்கு 3 dimensional கேட்பாங்க, சாப்டர் 11ல் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் திங். பட் இங்கேயும் உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் இது மாதிரி கேட்கலாம். ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் த perpendicular distance of a normal from a origin. இது நார்மலாக கூட எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் நார்மல் என்ன டிஃப்ரென்ஸ்? y minus y1 equal to m into x minus x1. அது வந்து டேஞ்சன்ட்
அதுவே மைனஸ் மூவ்மெண்ட் எடுத்தால் அது நார்மல். சரிங்களா? ஸோ 2 ஈக்குவேஷனுமே சொல்லலாம். ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் நார்மல். சப்போஸ் இது நார்மல்னா ஃபைண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மார்ஜின் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் கேபிட்டல் A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ் தீட்டா, B வந்து சைன் தீட்டா, சரிங்களா? Cன்றது ரைட் சைடில் இருக்க, சரிங்களா? A. ஸோ ஆல்வேஸ் கமிங் லெஃப்ட் சைட்னா இந்த பிகம் மைனஸ் AX + BY + C ப்ளஸ் சினா லெஃப்ட்டில் கம்மிங்னா -A அண்ட் x1 y1 வந்து 0 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆரிஜின்றதில் x1 y1 0 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கெட் தி ஆன்சர். ஓகே. ஸோ இது டைப் 2. டைப் 2 வந்து ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் ஃபார் கர்வ் அண்ட் f of x given. ஓகேங்களா? ஸோ டைப் 2 ஃபைண்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் வென் கர்வ் அண்ட் பாயிண்ட்ஸ் given. ஓகேங்களா? கர்வ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு dx வரும். அதில் ஒரு பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணி பாயிண்ட் ரிப்ளேஸ் பண்ணால் அதான் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்னா எம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் பாயிண்ட் தெரியும். ஸோ எம் தெரியும், பாயிண்ட் தெரியும்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாம், நார்மல் கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் டைப் 2 ஒர்க்கிங் ரூல். நெக்ஸ்ட் டைப் 3 ஃபைண்ட் த பாயிண்ட் ஆர் பாயிண்ட்ஸ் வென் கர்வ் ஸ்லோப் கான்செப்ட்ஸ் given. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் கேட்டுருவாங்க, இல்லை f of x கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எம் கொடுப்பாங்க, இல்லை எம் கான்செப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு f of x ஒரு m கொடுத்துட்டாங்கன்னா அவுட் ஃபைண்ட் பாயிண்ட் f of xலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், d of x கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபைண்ட் d of x ஃப்ரம் given curve y equal to f of x, ரைட்? ஸோ d of x equal to slope of curve. ஜெனரலாக இது வந்து ஸ்லோப் ஆஃப் கர்வ்னாலும் m தான், பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லோப் ஆஃப் கர்வ் தட் இஸ் ஸ்லோப் அண்ட் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் d of xனா ஸ்லோப் ஆஃப் கர்வ், d of x at one point ரீப்ளேஸ் பண்ணால் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். சரிங்களா? ஃபைண்ட் ஸ்லோப் ஃபார் கிவன் கான்செப்ட், டேக் கிவன் டைரக்ட் வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப்ஸ். ஓகே, எது நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஸ்லோப் டேட்டா கொடுத்துருப்பாங்க, இல்லை ஸ்லோப் கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த d of xம் கிவன் ஸ்லோப்பும் ஈக்குவேட் பண்ணுங்கள். அது என்ன d of xனா இது ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, இல்லை கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ நீங்கள் f of x ரிப்ளேஸ் பண்ணால் y வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், f of xலேருந்து d of x கண்டுபிடிங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் கர்வ். அதுக்கப்புறம் எம்ன்றது கொடுத்துருப்பாங்க, இஸ் கிவன் ஸ்லோப் கிவன், அது ஸ்லோப் கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ dy by dx equal to mனு வரும். ஸோ ஈக்குவேட் பண்ணால் நமக்கு gives x வேல்யூ. இந்த x வேல்யூவை y equal to f of x கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ y equal to f of x அதில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா f of x ரீப்ளேஸ் பண்ணால் y வேல்யூ கிடைக்கும். கெட் y வேல்யூ. இந்த x and y தான் நமக்கு என்னது ரெக்யர்ட் பாயிண்ட். ஓகே, இந்த டைப்பில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் திஸ் டைப். இது சாம்பிள் பேப்பர்ஸில் உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த டைப் தான் ஃபஸ்ட் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் த்ரோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு திஸ் டைப். டு ஃபைண்ட் எம்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? டைப் 4 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் லைன்ஸ் ஹேவிங் ஸ்லோப் அண்ட் கர்வ் கிவன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் லைன்ஸ் கேட்பாங்க, ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, கர்வ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், ஸ்லோப் கொடுத்துருக்காங்கன்னா கர்வ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். கர்வ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் d of x கிடைக்கும். ஸோ இந்த d of xன்றது ஸ்லோப் ஆஃப் கிவன் கர்வ். ஸ்லோப் கொடுத்துருக்கோம், ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் வேல்யூவை நீங்கள் y equal to f x கொடுத்துருப்பாங்க இல்லையா? கர்வில் ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு y வேல்யூ கிடைக்கும். அதான் பாயிண்ட். சரிங்களா? ஸோ m தெரியும், பாயிண்ட் தெரியும்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் லைன்ஸ் மீன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ். Okay, that is what given here. In textbook we have almost 4 questions in this format. This is what type 4 is. Type 5 most very important concepts, 6 mark 4 marks level hard questions, mostly asked questions. First one பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். Tangent parallel to line. Find the equation of tangent parallel to the line கொடுத்துருவாங்க and curve கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? From given curve find d of x. கர்வ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து d of x கண்டுபிடிங்க. d of x என்னது, ஸ்லோப் ஆஃப் அ கிவன் கர்வ். சரிங்களா? இப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் கிவன் கர்வும் இங்கே லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? லைனை வந்து y equal to ms plus c சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்க mன்றதை எடுத்துக்கலாம் ஸ்லோப். ஸோ ஸ்லோப் ஆஃப் கிவன் கர்வ், ஸ்லோப் ஃப்ரம் கிவன் லைன், அது அந்த லைனை y equal to ms plus c சேஞ்ச் பண்ணுங்கள். லைன்னா ax plus by plus c equal 0 ஃபார்ம், அதை வந்து y equal to ms plus c சேஞ்ச் பண்ணிட்டு அந்த m எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு x வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், டைப் 3 ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ், ரைட்? ஸோ எக்ஸ் வேல்யூ தெரியும்னா நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கர்வ் இருக்கு இல்லையா, கர்வில் ரீப்ளேஸ் பண்ணால் y வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ தெரியும், y வேல்யூ தெரியும், தட் இஸ் பாயிண்ட், ரைட்? டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் we need one point and m, ரைட்? ஸோ m இங்கே இருக்குது, பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்,
ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ், டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் லைன் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் டேஞ்சன்ட் என்ன பண்ணணும், கிவன் கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy dx கிடைக்கும். அதை எடுத்துக்கங்க, அதான் ஸ்லோப் ஆஃப் கிவன் கர்வ். இப்போ லைன் கொடுத்துருக்காங்க, லைன் வந்து y = ms + c சேஞ்ச் பண்ணிங்கன்னா m கிடைக்கும். அந்த m வந்து -1/m எடுத்துங்க, பிகாஸ் பெர்பெண்டிகுலர் கிவன். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் x வேல்யூ கிடைக்கும். x வேல்யூ கிவன் கர்வில் ரிப்ளேஸ் பண்ணால் y வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதான் பாயிண்ட், எக்ஸ் அண்ட் ஒய் தான் பாயிண்ட் தெரியும், m தெரியும். சரிங்களா? இதை ஈக்குவேஷன் டேஞ்சன்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. y - y1 = m × x - x1. mன்றது இங்கே இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம், -1/m எடுத்துக்கலாம். -1/m வேல்யூவை நீங்கள் mன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்புறம் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் ax + by + c = 0 அந்த ஃபார்ம் கொண்டு வந்துருங்க. தேர்ட் கேஸ், நார்மல் parallel to the line கேட்பாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் நார்மல் ஆஃப் த கர்வ் which is parallel to the line ax + by + c = 0 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நார்மல்னா -dx/dy கண்டுபிடிக்கணும். எப்படி dx/dy வரும்? ஜெனரலாக கிவன் கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், dy dx வரும். அதை -dx/dyன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே லைன் வந்து y = ms + c சேஞ்ச் பண்ணிங்கன்னா m கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள், x வேல்யூ கிடைக்கும். x வேல்யூனா கிவன் கர்வில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் x வேல்யூ, வி கெட் y வேல்யூ. ஸோ நமக்கு பாயிண்ட் கிடைச்சிரும். பாயிண்ட் தெரியும், m தெரியும்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிச்சிடலாம். y - y1 = -1/m × x - x1. ஸோ m வந்து இங்கே இருக்க வேல்யூ எடுத்துக்கங்க, x1 y1 கண்டுபிடிச்சிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேஸ் 4, நார்மல் பெர்பெண்டிகுலர் லைன். நார்மலில் என்ன பண்ணும், -dx/dy ஈக்குவல் டு லைன் வந்து y = ms + c சேஞ்ச் பண்ணுங்கள், அங்கே m கிடைக்கும். அதை -1/m எடுத்துக்கங்க. ஈக்குவேட் போத், gives x வேல்யூ, replace x value in given curve to get y value. x and y gives a point, x1 y1 எடுத்துங்க, பாயிண்ட் x1 y1 எடுத்துக்கங்க. இந்த -1/m m எடுத்துக்கங்க, replace in equation of normal y - y1 = -1/m × x - x1. சரிங்களா? ஸோ இது ரிலேட்டட் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கில் 6.5ல் உங்களுக்கு இந்த 4 கொஷின்ஸ் வந்து எக்ஸைஸ் 6.5ல் MCQவில் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதே மாதிரி மிஸ்லேனியஸ் எக்ஸைஸில் லாஸ்ட்டில் 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 8 சம்ஸ் டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 கொஷின்ஸ். ஓகேங்களா? 6.2லேருந்து உங்களுக்கு ஒரு 2 கொஷின்ஸ் வரலாம், இதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸ், 4 கொஷின்ஸ். அண்ட் தென் 6.5லேருந்து நீங்கள் 2 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 6 or 8 கொஷின்ஸ் கண்டிப்பாக இந்த டாபிக் சாப்டர் 6லேருந்து வரும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் கிவன். கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் நோட்ஸ், பிடிஎஃப்பில் கொடுக்குற அந்த லிங்க் திறோ பண்ணுங்கள். சரியா? ஓகே, எண்ட் ஆஃப் சாப்டர் 6.